வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா முனைவர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம் சார். ஒரு மாபெரும் அறிவிப்பு. அதிமுக மீகோட அரசியல் ஆலோசகர் தாய்லாந்தில் ஆரம்பிச்ச கட்சி மேல இருக்கு. ஒருவேளை அடுத்த அகில இந்திய அளவை தாண்டி சர்வதேச தாய்லாந்து கட்சி தான் சொல்லலாம். ஏன்னா தாய்லாந்து மசாஜுக்கு ஃபேமஸ், ஓபிஎஸ் மசாஜுக்கு ஃபேமஸ். மசாஜ்னா எப்படின்னா அப்படியே எப்படின்னா தலைவர்களை வந்து அப்படியே அமுக்கி கொடுப்பாரு, எவனையும் பாய்க்க மாட்டார். அப்படியே மசாஜ் பண்ண மாதிரியே இருக்கும். நான் உங்களை சந்திக்க விரும்புகிறேன், நான் வந்து பார்த்தா பாக்கியம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தலைவர்களை பவுடர் அடித்த மாதிரியே மசாஜ். காலையில் போய் வாக்கிங் போன ஸ்டாலின் சந்திச்சு அது போட்டோ மசாஜ். ரைட்டா, நல்லா இருக்கீங்களா, பரவாயில்லையே, சரியாச்சு அவங்களுக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா இவர் வாக்கிங் போனாரா, இல்லை ஸ்டாலின் வாக்கிங் போகிறப்ப இவர் எதுக்கு ஊடால போனார் கேட்டு தான் போயிருப்பார். எங்கே வாக்கிங் போகிறாரு, எந்த பக்கம் போகிறாருன்னு. இப்போ ஒரு ட்ரெண்ட் இருக்குது. இல்லைன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய ஆளை சந்திக்கணும்னா அவங்க எப்போ ஃப்ரீயாக இருப்பாங்கன்னா அந்த வாக்கிங் போகிற டயத்தில் தான் ட்ரௌசரோடு எங்கிட்ட நடந்துட்டு இருப்பாங்க பீச் பக்கம் அங்கங்கே. அதை கண்டுபிடிச்சி என்ன பண்ணுறேன்னா அந்த நேரத்தில் எய்த்தாப்பில் இவரும் வாக்கிங் போகிற மாதிரி போயிட்டு, சார் வணக்கம், நீங்களா ஒன்று வணக்கம் சார், நான் தெரியுதா சார் என்னையா அப்படின்னு. அப்படியா எனக்கு பண்ணேன் சார், அது கொஞ்சம் நான் உங்களை பார்க்கணுங்களா, இவ்வளோ பெரிய ஆள், இதை பார்த்து பண்ணுங்கள் சார். நான் அப்படியா சரி நீங்கள் வாங்கன்றேன். ஈஸியாக பார்த்து பேசிடலாம். நீ ஆஃபீஸ் போனோன்னா பிஏ இருப்பான், வாட்ச்மேன் விட மாட்டான், அப்புறம் எந்த ஃப்ளோரில் இருக்காருன்னு தெரியாது, எத்தனை மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க, 5 நிமிஷம் தான் சார் பார்க்கணும், என்ன விஷயமா பார்க்க வரேன்னு கேட்பான். அவங்க அதை ஏன் நான் ஓன்ட்ட சொல்ல முடியும் அப்படின்ற பல கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பிஏ கேட்பான். அது ஒன்று அவர் பொண்டாட்டி விஷயமா இருக்கும், இல்லை மகளுக்கு பொண்ணு பார்க்குற விஷயமா இருக்குது. என்ன விஷயமா பார்க்க வரேன்னா ஓன்ட்ட எப்பரா நான் ஏன் சொல்ல முடியும், நீ வாட்ச்மேனு, நீ வந்து பிஏ. நான் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்குறேன்னா இந்த நபர் வராரு 10 நிமிஷம் பேசணுன்றாருன்னா அவர்கிட்டலாம் நம்ம பேசணும். இப்படி தொல்லை பண்ணுவாங்க. சில ஹாஸ்பிட்டல்லாம் அந்த டோக்கன் கொடுக்குறவங்க தான் ரொம்ப அதிகாரம் பண்ணுவாங்க. நீங்கள் டாக்டர் 7 மணிக்கு தான் வருவார், நீங்கள் ஷார்ப்பாக டோக்கன், உங்கள் டோக்கன் வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நீ வந்து உட்காருங்க அப்படின்வாங்க. அவங்க பண்ணுற நாட்டாமல். அடுத்து ஒரு மாதம் கழித்து பார்த்தா தெருவில் டீ கடையில் வேலை வெட்டி இல்லாமல் நின்றுட்டு இருக்கு மூதேவி. ஏன்னா அங்கே ஆஸ்பத்திரியில் இருந்துச்சு இந்த மூதேவி இங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தா அந்த டாக்டர் துரத்தி விட்டுருப்பான். ஸோ இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இருப்பான். இதெல்லாம் இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு தெரியும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அமித்ஷாவை டெல்லியில் பார்க்க முடியாது, மினிஸ்ட்ரியில் பார்க்க முடியாது. அதுக்காக குஜராத்தில் வீடு பார்த்து அப்பார்ட்மெண்ட்ஸில் சமையல் பண்ணி சாப்பிட்டு அங்கேயே உட்காந்துருந்தோம்னா என்னைக்கு வராருன்னு பேப்பரில் போடுறோம். ஏன்னா டப்புன்னு சொந்த வீட்டில் போய் பார்த்துடலாம். புரியுதா? ஸோ இதெல்லாம் ஒரு டெக்னிக். அந்த மாதிரியான டெக்னிக்கை கையாண்டிங்க அப்படின்னா நீங்கள் எளிதாக ஒருத்தரை பார்த்துட முடியும். அதனால் இப்போ இவர் முக ஸ்டாலினை போய் நீங்கள் ஆஃபீஸில் அறிவாலயத்துக்கு போனீங்கன்னா பெரிய அசிங்கமாயிடும். அப்போ அதிமுக இல்லை உடனே ஓபிஎஸ் போய் இபிஎஸ் பிடிச்சிருவாப்புல. அப்போயே நான் சொன்னேன்னா எங்கே நிற்கிது பாரு போய். அப்போ இது ஒரு கைக்கூலி, இவர் வந்து திமுகவோடைய சீப்பர் செல்லுன்றாங்க. அப்போ வீட்டுக்கும் போய் பார்க்க முடியாது. சீமான் மாதிரி ஃபோட்டோவை போட்டு விட்ருவாங்க. அப்போ அசிங்கமாயிடும். அப்போ என்ன பண்ணால் வாக்கிங் யதார்த்தமாக இவர் வாக்கிங் வந்த மாதிரியும் இவர் யதார்த்தமாக அந்த பக்கமாக நடந்து வர மாதிரியும் சிஎம் வராரா அப்படி வணக்கம் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி போய் பார்த்துருக்கேன். இது ஊருக்கெலாம் தெரியாத. இதெல்லாம் எதுக்குன்னா மோடிக்கு அமித்ஷாவுக்கு மிரட்டல் விடுறது. எம்பி எலெக்ஷனில் 2 லட்சம் ஓட்டு 3 லட்சம் ஓட்டு வாங்கின ஓபிஎஸ் விட்டுட்டீங்க, அவர் எங்கே போயிட்டார் பார்த்தீங்களா. இன்றைக்கி சிஎம் இப்போ பார்க்குறாரு, அப்புறம் 11 மணிக்கு கட்சியை உடைக்கிறாரு, கூட்டணியில் இல்லைன்னு அறிவிச்சார். அதுவும் பண்ருட்டி ராமச்சந்திரன் பேச விட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. அவருக்கு நான் சொல்லலைன்றலாம்ல. இப்போ நீ விஜய் அப்படி தான், இதெல்லாம் இவங்ககிட்ட இருந்து கற்றுட்டேன். எப்படின்னா நாளைக்கு ஜிஏ கூப்பிட்டாருன்னா நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன், டப்புன்னு அந்த ஆள் வயசானால் எதையோ ஒன்று சொல்லிட்டாருன்னு சொல்லிக்கலாம். இல்லைன்னா ஓபிஎஸ் தான் சொன்னார் சொல்லியிருக்காரு. 2 கேம் ஆடிக்கலாம். புரியுதா உங்களுக்கு? என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த பதிலை சொல்லிக்கலாம், இது பண்ணிக்கலாம். நான் சொன்னேன். ஆமாம், இப்போ துணி எடுத்து கொடுத்துட்டா போதும், சுடிதாராகவும் தைப்பார், மீடியாவும் தைப்பார். சின்ன பிள்ளைகளுக்கு மீதி துணியில் வந்து ட்ரௌசரும் தைச்சி கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ராவாக. அதுதான் ஓபிஎஸ். ஸோ வந்து இந்த மாதிரி தான் இது பண்ணுறேன். கேட்டால் அந்த டெய்லர் தைச்சி விட்டாருன்றது யார்? டெய்லர் யார்? பண்ருட்டியார் மேலே பழிய போடலாம். துணியை கொடுத்தேன், சுடிதார் தான் தைக்க சொன்னேன், அவர் அரப்பாவடையாக தைச்சி வச்சுட்டார். நான் என்னங்க பண்ணுறது, விடுங்க, அதை பிரித்து போட்டு வேறு துணி வாங்கி தைச்சிடுவோம். இதுதான் கணக்கு. ஓபிஎஸ்லாம் அப்படிலாம் தப்பிச்சுலாம் போயிட முடியாது. ஏன்னா குடுமி அவங்க கையில் இருக்குது. பையன் வந்து ஏர்போர்ட்டில் மாட்டியிருக்காப்புல, டாலர் கணக்கில் மாட்டிருக்கு. டாலரில் மாட்டியிருக்காப்புல, இங்கே இல்லை. செசேல்ஸ் போகிறதுக்கு இங்கேயோ போகிறதுக்கு போகும்போது அந்த ஏர்போர்ட்டில் பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச அப்புறம் திருப்பி அனுப்பி இங்கே இதெல்லாம் பண்ணி சும்மா பவுடர் அடிக்கிறது தான். என்னை சேப்பையாக மாட்டியா. அதாவது என் நண்பர் ஒருத்தர் இருந்தார் கோயம்புத்தூரில். இப்போ அந்த பையன்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு. அந்த பையன் அப்போ ஒரு 6 வயசு 7 வயசு. ஒரு நாள் வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அவர் ஒரு ரிப்போர்ட்டர்.
அவர் வந்து எப்படின்னா ஒரு சாதாரண பேப்பரில் ரிப்போர்ட்டராக இருந்தார். அவர் வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்டாருன்னு போயிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அது ஏதோ விஷயம் போய் உட்காந்துருக்கோம். நானும் இவரும் பேசிகிட்டே இருக்கேன். அவர் பையன் ஒரு 6-7 வயசு இருக்கும், 5-6 வயசு தான் இருக்கும். அப்பான்னு சுரண்டிகிட்டே இருந்தான். நாங்கள் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம். அவன் கடுப்பாயிடுச்சு, என்னடா நம்ம கூப்பிட்றோம், இவங்க 2 பேரும் மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே பாரு பார்க்குறியா இல்லை டிவியை எடுத்து உடைக்கவான்றான். செம்பு எடுத்துகிட்டு வந்தான், அவர் செம்போ இரும்பு எடுத்துகிட்டு வந்து, இங்கே பாரு பார்க்குறியா இல்லை டிவியை உடைக்கவான்னு சொல்லிட்டு உடைச்சிடாங்க. அப்போ தான் லோனுக்கு ஆகிடும். அந்த லோனுக்கு வாங்கப்பட்ட பாடு பெரும்பாடு இந்த வடிவம் வாங்குற கதை. அந்த டிவி வாங்கினது அந்த காலத்தில் லோனே லோன் போட்டு இவர் டிஜிட்டல் அந்த ஃப்ளாட் டிவி அப்போ தான் வந்த புதுசில் வாங்கி வச்சுருக்காரு. அதை உடச்சிருவேன்றான். பதறி அடிச்சு என்ன ஆகும்? இவர் இருங்க எனக்கு ஒரு நிமிஷம் இருங்க, என்னடா வாடா இங்கே வாடா, என்னடா சொல்கிற அப்பாட்ட அப்படின்னு. நான் அப்போ இருந்து கூப்பிட்டுட்டே இருக்கேன், திரும்பி பார்க்கவே மாட்டேன், எனக்கு இதை வாங்கி கொடு, வெளியில் பஞ்சு மிட்டாய் வந்திருக்குன்னு. பஞ்சு மிட்டாய்க்கு டிவியை உடைக்கிறேன்டா, என்னடா இதுன்றக்காக தான் இது வந்து ஓபிஎஸ். இப்போ நீ வந்து என்னை கூப்பிடல, நான் டிவியை உடைக்கிறேன்னா இல்லைன்னு பாரு, கூட்டணியை உடச்சி நான் அவனோட சேர்றேன்றக்காக தான் ஓபிஎஸ் பண்ணியிருக்காரு. அது அவங்களுக்கும் தெரியும். கடைசியில் உடைக்க விட மாட்டாங்க, கப்புன்னு கடைசியில் பிடிச்சி காதை பிடிச்சி திரும்பி கூப்பிட்டு போயிடுவாங்க. அது இனிமேல் தான் நடக்கும். ஏன்னா இப்போ இது பழைய மாதிரி சசிகலா ஃப்ளாஷ்பேக்கு போக வேண்டியிருக்கு. சட்டமன்றத்தில் இருவரும் பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருந்தார்கள். இப்போ எடப்பாடி சொல்வார், காலையில் வாக்கிங் போன போது இவர் அவரை பார்க்கிறார், அவர் இவரை பார்க்கிறார், பார்த்து கொண்டு சிரித்து கொண்டு இருக்கிறார்கள். இவரெல்லாம் திமுகவுடைய சீப்பர் செல்ல என்பதை நான் ஏற்கனவே சொன்னேன். இப்போ பார்த்தீங்களா, புரியுதா? இவர் அம்மா வளர்த்த கட்சியில் இருந்தவர் அவர். எனவே தான் நான் அன்றே எனக்கு தெரியுன்றதுக்காக தான் நான் நீக்கி விட்டேன். ஓபிஎஸ் கட்சியில் வச்சிருந்ததுக்கு அமெரிக்கா பஃபலோ வாங்கி விட்டுருந்தோம்னாலும் 35 லிட்டர் பால் கறக்கும். 65 சொன்னார், 35 கறக்கும். அதனால 10 நாளில் 350 லிட்டர் பால் கறந்துருக்கும். இவர் என்னத்துக்கு பிரயோஜனம் அப்படின்றது இனிமேல் தான் பிரச்சாரத்தில் சொல்லுவார். வண்டி இன்ஜின் ஆயில் மாற்ற போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் வண்டி, இபிஎஸ் வண்டி. இப்போ போட்டிக்கு அவர் ஒரு வண்டி எடுத்துட்டு வராரு, அதையும் அறிவிக்கிறார். அந்த அளவுக்கு இல்லாம காசு இல்லாம இருக்காரு. தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் ஓபிஎஸ் அடுத்து தொடங்குறாரு. இப்போ போட்டியானா ஆமா, ஆளுக்கு ஒரு பக்கம் கிளம்புனா என்னதான் ஆகும்? ஒரு பஸ் ஸ்டாண்ட் நினைச்சு போயிடும். பஸ் எடுத்துட்டு இவங்க பாட்டு கிளம்புனாங்கன்னா என்ன ஆகுதுன்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படியும் ஓபிஎஸ்ஸை தூக்கிடுவாங்க. இப்போ எலெக்ஷன் நெருங்க தூக்கிடுவாங்க. எந்த பக்கம் தூக்கிட்டு போவாங்கங்கிறது அதுதான். எந்த பக்கம் காக்கா எங்கே தூக்கிட்டு போகுதுன்றது தெரியல. ஆனால் வந்து என்னென்னா அப்பையும் ஓபிஎஸ் கேட்டிங்கன்னா சொல்லுவார், நான் அறிவிக்கலையே. கட்சியோட மூத்த நிர்வாகி ஆலோசகர் சொன்னார். அவர் அந்த காலகட்டத்தில் சொன்னது கரெக்டு தான். ஆனால் வந்து என்னென்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ அரசியல் நிர்பந்தத்தின் காரணமாக நாங்கள் வந்து கூட்டணி வைக்கிறோம், அவர்கள் அழைக்கிறாங்க, நாங்கள் போகிறோன்ற மாதிரி கடைசியில் தினகரன்ட்ட போய் சேர்ந்தா இருப்பாருங்க. தினகரனே கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு தினகரனை வீட்டில் போய் பார்த்தார்ல. ஸோ அந்த மாதிரி இவர் வந்து ஓபிஎஸ் பொறுத்தளவுக்கு பல்ட்டி அடிக்கிறது இல்லை பயங்கரமாக. டிவி சார், ஏன்னா இவர் பையன் என்ன தொகுதியை தினகரனை விட்டு கொடுத்து லோக்சபாவுக்கு வச்சு 2 ராமநாதபுரம் போயிட்டாரு. அவர் தேனி அப்படின்னு போட்டுன்னு தேனியில் இவருக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இவரை பற்றி எல்லாமே தெரியும். ஏன்னா அங்கே புரோட்டா கடை வச்சுருந்த காலத்திலே இப்போ லேட் ஆச்சுன்னு சொல்லி இந்த சாதா சால்னா ஊற்றுறதுனால பல பேர் கடுப்பில் இருக்காங்க. கடைக்கு போனாலே நல்ல குழம்புலாம் காலி பண்ணிவிட்டு சாதா சால்னா தேங்காய் சால்னா ஊற்றி விட்டுருவாருன்னு. அதனால் தினகரன் அங்கே தள்ளிவிட்டார். இவர் நம்ம ஆள் தான், நம்ம ஜாதிக்காரர் தான், போடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் தினகரனோட போய் அடைக்கலாமே. என்ன இருந்தாலும் தினகரன் பார்த்தா அவருக்கு ஒரு பயம் அன்றைக்கி அந்த பழைய பயம் இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. ஏன்னா இல்லை, பல பேர் பக்கத்து ஸ்டேட்டுக்காரங்களாம் இவருக்கு ரெட்டையிலே வாங்கி தரேன்னு அவர்கிட்ட இருந்து வாங்கினது இல்லை. தினகரனே அப்பா டக்கர். தினகரனை ஒருத்தன் ஏமாற்றி காசு அடிச்சிருக்கான் பாருங்க. அவன் இந்த யார், நம்ம சுகேஷ் அவன் இவர்கிட்ட ஆட்டையை போட்டு நடிகைக்கு கார் வாங்கி கொடுத்துருக்கான். அப்படின்னு ஃப்ளைட்டு வாங்கி கொடுத்தா கார் ஏகப்பட்ட கார் வாங்கி கொடுத்து. இவர் கொடுத்த காசில் ஃப்ளைட்லாம் வாங்கி கொடுத்துருக்க முடியாது, கார் தான் வாங்கி கொடுத்து விட்டோன்னா 100 கோடி 80 கோடி ஆட்டையை போட்டிருப்பான். அதுக்கு ஒரு 2 கார் 10 கோடிக்கு 2 நடிகைக்கு வாங்கி கொடுத்துருப்பான். இப்போ ஓபிஎஸோட கடைசியாக ஒரு இவரை சொன்னது, இப்போதைக்கு யாருடனும் கூட்டணியில் இல்லை, விரைவில் காலம் சூழல் நேரத்தை பொறுத்து அறிவிப்போம் அப்படின்னாங்க. இவர் இதுக்கு முன்னாடியே விஜயை பாராட்டி பண்ருட்டி ராமச்சந்திரன் பேட்டிகள் கொடுத்துட்டாரு. அப்போ விஜய் சேர்த்துக்கலன்னு பார்க்க வேண்டியிருக்கா இவங்கள? இல்லை, விஜய் வந்து எப்படியும் வந்து ஓபிஎஸ்க்கு வேறு ஆப்ஷனே கிடையாது. பிஜேபியே தூக்கிடும், ஓபிஎஸ் விட மாட்டாங்க. அவ்வளோ தூரத்துக்குலாம் 1 லட்சம் ஓட்டு ஏரியாவுக்கு போகுது அப்படின்னா அவங்க விட மாட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு மதிக்க மாட்டாங்க. இப்போதைக்கு என்ன அப்படின்னா, கூப்பிட்டா வந்துடும். எப்படியா அந்த அளவுக்கு மிரட்டி கூப்பிட்டா கொஞ்சம் சத்தம் போட்டு
இவர் சின்னஜி ஃபோனை போட்டாருன்னா அவன் அலறி அடித்து டெல்லிக்கு ஓடி வந்துடுறாப்புல. அதனால் நம்மளால் தான் இருக்கட்டும், அவருக்கு ஒரு ஆத்திரம் இருக்க தான் செய்யும். நம்ம இந்த நேரத்தில் போய் அவரை சேர்க்க முடியாது. இந்த இபிஎஸோட கூட்டணி வச்சுருக்கோம், சேர்த்தா இபிஎஸ் பிச்சுட்டு போயிடும். இப்போதைக்கு ஏமாற்றம் வருங்க, 2 பேருக்கு ஆப்படிப்போம், எலெக்ஷன் நெருங்கட்டும் அப்படின்னு பார்த்துப்பேன். ஏன்னா நயினார் ஓபிஎஸ்க்கு நேரம் கொடுக்கலன்னொடனே அவர் தெரியாத மாதிரி கேட்டார். ஓபிஎஸ் வராருன்னு என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பேசி நேரம் வாங்கி கொடுத்துருப்பேன், எனக்கு தெரியவே தெரியாதுன்னு. அவர் லெட்டரை எழுதி பாக்கியம்னு பொது வெளியில் ரிலீஸ் பண்ணி பேப்பர்லலாம் வந்துருச்சு. இல்லை அவர் பாரில் கொண்டு இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க வேண்டாங்க. திருநெல்வேலி பார் இருக்குல்ல, அண்ணன் வந்து அந்த லெட்டரை கொடுத்துருந்தா முடிஞ்சிருக்கும், பிரைம் மினிஸ்டர் மீட் பண்ணியிருக்கலாம். பாரில் இல்லை, அந்த பாரில் ஒரு பையன் இன்சார்ஜ் இருக்கு, அவர்கிட்ட கொடுத்து அண்ணன் வந்தால் கொடுத்துருப்பா அப்படின்னா கொடுத்துருப்பாப்புல, நேரம் பிரைம் மினிஸ்டர் வாங்கி. அதை சொல்கிறது கரெக்டு தான் நயினார் சொல்கிறது. எதுக்கு பேப்பர் சுற்றி வளைச்சி எதுக்கு பொருளை போட்டு உடைக்கிறேன், டேபிள் எல்லாம் சுற்றி வளைச்சி டேபிளை போட்டுன்னு உடைக்கிறேன். நேரம் பாரில் வந்து ஒரு லெட்டரை கொடுத்துருந்தா போதும். இல்லை கட்சிக்கார தம்பிகளை விட்டு நீங்கள் வேறு பாருக்கு வர முடியாது. அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பான்ல, தம்பி இந்த லெட்டரை கொண்டு போய் நயினார் பாரில் கொடுத்துருங்கன்னா கொடுத்து அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அது தெரியாமல் போய் பேப்பர்லலாம் போட்டால் நயினார் நான் பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. அவர் சொல்கிறது கரெக்ட் தான். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார்.